ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் வீடியோ போடாமல் இருந்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னாக்க க்ளீனிங் ஒர்க்குங்க. கம்ப்ளீட்டாக கூட்டி ஒரு 2 பக்கெட் ஃபுல்லாக அள்ளியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்களா கழுவி விட்ருக்கேங்க. இது வந்து வாரம் வீக்கெண்டு நம்ம வீட்டில் நடக்கிறதுங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும். நான் வந்து எப்போவுமே வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு க்ளீன் பண்ணுவேன். அது வந்து வீக்லி ஒன்ஸ் கட்டாயம் வந்து ஒவ்வொரு தொட்டியும் கீழே எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணுற பழக்கம் உண்டு. சப்போஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சோம்பலாக இருக்குது, அந்த மாதிரி எடுத்து வைக்க முடியல அப்படின்னா இன்றைக்கெல்லாம் நான் எடுத்து க்ளீன் பண்ணல. சும்மா வந்து விளக்குமாறு அடியில் விட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். ஆனாலும் ரொம்ப ஒன்றும் அழுக்கு இருக்காது. கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிடுவேன். எடுத்து க்ளீன் பண்ணும்போது இன்னும் ஒரு பக்கெட் வரும்னு வச்சுக்கோங்களேன். தூக்கும்போது இன்னும் கொஞ்சம் வரும். ஆனால் அட்லீஸ்ட் தூக்கி க்ளீன் பண்ணுறத கூட நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வச்சுக்கோங்க, உங்களால் முடியல அப்படின்னாக்க. ஆனால் கூட்டுறதும் கழுவுறதும் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக செய்யுங்க. அப்போ தான் உங்கள் மாடி சேஃபாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்க நம்ம என்ன தான் தண்ணி கம்மியாக ஊற்றினாலும் அடியில் வந்து மண் வந்து கொஞ்சம் கரைஞ்சி கீழே வரதான் செய்யும். அது அப்படியே இருந்து திருப்பி நீங்கள் தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணி வந்து மண்ணோடு சேர்ந்து ஈரப்பதத்தோடு அப்படியே இருந்தது அப்படின்னா மாடி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ளீனிங், மாடி தோட்டம் வைக்கிறது பெருசு இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுறது, பூச்சி இல்லாமல் காப்பாற்றுறது, நிறைய அறுவடை எடுக்கிறது, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க. அது எல்லாராலையும் சாத்தியப்படும். ஆனால் மாடியை எவ்வளோ சேஃபாக க்ளீனாக ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாராலையும் சாத்தியப்படாத ஒரு விஷயங்க. ஸோ அதை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுறீங்களா? பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுதான் நம்ம மாடித்தோட்டம் வச்சுருக்கிறதுக்கான அர்த்தமே இருக்குதுங்க. ஏன் அப்படின்னாக்க டேமேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு நஷ்டம் மட்டும் இல்லை, வீட்டில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நமக்கு அது பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும். இல்லைனாலுமே அது வந்து நமக்கு பெரிய ஒரு இழப்பு தானேங்க. ஸோ நம்ம வந்து அழகாக அறுவடை எடுக்கிறேன் அப்படின்னு வீட்டில் காமிக்கிறத விட, பக்கத்தில் காமிக்கிறத விட, நம்ம சேனலில் காமிக்கிறத விட நீட்டாக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறது தாங்க ரொம்ப முக்கியம். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் என்னோடய வீடியோவை பார்த்துச்சிங்க பாருங்கள், கழுவிடுவேன். வாரம் என்னுடைய ரெகுலராக ஒரு 1 இயராக என்னுடைய சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் இந்த மாதிரி தான் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பேன் என்னோடய மாடி தோட்டத்தை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால தான் இன்னொரு தடவை உங்களுக்கு காமிச்சிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய். ஹாப்பி கார்டனிங்மா.